கர்மா யாரையும் விடாது. அது பொறுமையாக ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். அது நல்வினையானாலும் தீவினையானாலும் தாமதித்தாலும் உங்களை வந்து சேரும். மகாபாரதம் சொல்லும் 6 கசப்பான உண்மைகள், அதை நம் வாழ்வில் தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்டிருக்கிறோம். மகாபாரதம் என்பது ஒரு சாதாரண புராண கதை அல்ல. அது மனித வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை வெளிப்படுத்தும் ஒரு மாபெரும் நெறிநூல். அரசர்கள், வீரர்கள், முனிவர்கள், தெய்வங்கள் என பலர் இதில் இடம் பெறுகின்றனர். ஆனால் இந்த கதையின் மையத்தில் இருப்பது மனித வாழ்க்கையின் தர்மம், அதர்மம், கர்மா, கடமை, பழிவாங்குதல், மன்னிப்பு போன்ற உண்மைகள் தான். மகாபாரதத்தில் நிகழும் ஒவ்வொரு சம்பவமும் மனிதர்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருகிறது. குறிப்பாக இந்த மாபெரும் காவியம் 6 கசப்பான உண்மைகளை மிகவும் தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. 1வது, கர்மா யாரையும் ஒரு நாளும் விடாது. கர்மா என்பது மனிதன் செய்யும் செயல்களின் விளைவு. ஒருவர் செய்யும் நல்ல செயல்களும் கெட்ட செயல்களும் அனைத்தும் ஒரு நாள் அவர்களிடம் திரும்பி வரும் என்பது மகாபாரதத்தின் முக்கியமான உண்மை. இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு சத்தியவதி சம்பவம். கங்கை தேவியின் மகனாகிய பீஷ்மர் அஸ்தினாபுரத்தின் இயல்பான வாரிசாக இருந்தார். ஆனால் சத்தியவதி தனது எதிர்கால மகன்கள் அரசாட்சியை பெற வேண்டும் என்பதற்காக பீஷ்மரிடம் மிகப்பெரிய வாக்குறுதியை பெற்றுக்கொண்டார். அந்த உறுதி என்ன? பீஷ்மர் ஒருபோதும் அரசராக கூடாது. வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்யாமல் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும். பீஷ்மர் அந்த வாக்குறுதியை தர்மத்தின் காரணமாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதன் விளைவுகள் சத்தியவதியின் குடும்பத்தையே பாதித்தன. அவளது மகன்கள் இளம் வயதிலேயே இறந்தனர். அரசாட்சியில் நிலைத்தன்மை இல்லாமல் போனது. கௌரவர்களின் அழிவுடன் அந்த வம்சம் முற்றிலும் முடிந்தது. இதன் மூலம் மகாபாரதம் சொல்லும் உண்மை என்னவென்றால், தவறான ஆசையால் செய்யப்படும் செயல்களின் விளைவுகள் ஒரு நாள் திரும்பி வந்து தாக்கும். மகாபாரதத்தின் மிக முக்கியமான பாடம் இதுவே. பாண்டவர்கள் வாழ்க்கை முழுவதும் துன்பங்களை சந்தித்தனர். சிறு வயதில் காட்டில் வாழ்ந்தார்கள். அரண்மனை அரசியல் சூழ்ச்சிகளை எதிர்கொண்டார்கள். சூதாட்டத்தில் நாட்டையும் இழந்தார்கள். 13 ஆண்டுகள் வனவாசம் அனுபவித்தார்கள். ஆனால் அவர்கள் தர்மத்தை விட்டுவிடவில்லை. இறுதியில் என்ன நடந்தது? குருக்ஷேத்திர போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர். அவர்களுக்குரிய அரசாட்சி மீண்டும் கிடைத்தது. இதனால் மகாபாரதம் கூறுவது, தர்மம் தற்காலிகமாக தோற்றது போல தோன்றலாம், ஆனால் இறுதியில் அது வென்றே தீரும். மகாபாரதத்தில் மிக வேதனையான சம்பவம் என்னவென்றால், அது பாஞ்சாலிக்கு ஏற்பட்ட அவமானம். சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்கள் அனைத்தையும் இழந்த போது துரியோதனன் பாஞ்சாலியை அவைக்கு அழைத்தான். அவள் அரசர்கள் நிறைந்த அவையில் இழிவுபடுத்தப்பட்டாள். துச்சாதனனால் துகிலுரியும் முயற்சியும் நடந்தது. அந்த நொடியில் பாஞ்சாலி எடுத்த உறுதி, இந்த அவமானத்திற்கு நீதியை நான் கண்டிப்பாக பெறுவேன் என்பது. அந்த நிகழ்வே குருக்ஷேத்திர போருக்கான முக்கிய காரணமாக மாறியது. இறுதியில் கௌரவர்கள் முழுவதும் அழிந்தார்கள். அஸ்தினாபுரத்தின் பெரும்பாலான வீரர்கள் உயிரிழந்தார்கள். இதன் மூலம் மகாபாரதம் சொல்லும் உண்மை, ஒரு பெண்ணின் கண்ணீரால் ஒரு பேரரசே அழிந்தது. பாஞ்சாலி அவமானப்படுத்தப்பட்ட அந்த அவையில் இருந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அங்கே இருந்தவர்கள் பீஷ்மர், துரோணர், கர்ணன், கிருபாச்சாரியர் போன்ற பல பெரிய அறிஞர்கள். அவர்கள் அனைவரும் தர்மத்தை அறிந்தவர்கள். ஆனால் அந்த அநீதியை யாரும் தடுக்கவில்லை. அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அந்த மௌனத்தின் விளைவு என்ன?
குருக்ஷேத்திர போரில் அந்த மாபெரும் வீரர்கள் அனைவரும் உயிரிழந்தார்கள். இதன் மூலம் மகாபாரதம் சொல்லும் உண்மை, அநீதி நடக்கும் இடத்தில் அமைதியாக இருப்பதும் அநீதிக்கே துணை நிற்பதற்கு சமமாகும். ஒரு போரில் ஒருவர் வெற்றியையும் மற்றொருவர் தோல்வியையும் பெறுவார்கள். ஆனால் இழப்பு இரு பக்கங்களிலும் இருக்கும். குருக்ஷேத்திர போரில் கௌரவர்கள் முழுமையாக அழிந்தனர். ஆனால் பாண்டவர்கள் பக்கமும் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தனர். போரில் உயிரிழந்தவர்கள் அபிமன்யு, கடோத்கஜன், பாஞ்சாலியின் 5 மகன்கள், பல ஆயிரக்கணக்கான வீரர்கள். இதன் மூலம் மகாபாரதம் சொல்லும் உண்மை, போர் எவருக்கும் முழுமையான வெற்றியை தராது. அது இழப்புகளையும் கண்ணீரையும் மட்டுமே அதிகமாக தரும். பாண்டவர்கள் இறுதியில் அரசாட்சியை பெற்றனர். ஆனால் அவர்கள் மனதில் மகிழ்ச்சி இல்லை. போரில் இழந்த தங்களது மூத்த சகோதரன் கர்ணன், அபிமன்யு மற்றும் தங்களது உறவுகளை நினைத்து பாண்டவர்கள் மனம் வெதும்பினர். இந்த நினைவுகள் அவர்களை வாடச் செய்தது. அதனால் சில ஆண்டுகள் ஆட்சி செய்த பின் அவர்கள் அரசாட்சியை பரீட்சித் மகாராஜாவிடம் ஒப்படைத்தனர். பின்னர் அவர்கள் அனைவரும் மோட்சத்தை நாடி இமயமலை நோக்கி பயணம் மேற்கொண்டனர். இதன் மூலம் மகாபாரதம் சொல்லும் கடைசி உண்மை, வெற்றி கிடைத்தாலும் அது மன அமைதியை தரும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. மகாபாரதம் ஒரு கதை மட்டுமல்ல, அது மனித வாழ்க்கையை